لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسامه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم ترزق فيه الأعلام وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வழமையாக நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே குறிப்பாக ரமலானுடைய இறுதி பத்து விசேடமான நன்மைகளை செய்யக்கூடிய, கூடுதலாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இறுதி பத்து இரவிலே நாம் இருந்து வருகிறோம். அந்த வகையிலே நேற்று உங்கள் மத்தியிலே துவா எப்படி செய்ய வேண்டும், எப்படி துவா செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படும், துவாவுடைய ஒழுங்குகள் எப்படி கேட்கணும் எப்படி கேட்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். இன்று நான் முக்கியமான சில விடயங்களை, ஏற்கனவே சில சகோதரர்கள் சொன்னதாக கேள்விப்பட்ட அரை மணி நேரம் தானே என்ன கூடுது அப்படின்னு, அதனால முடியுமான மட்டும் ஒரு அரை மணி நேரமோ அல்லது சில 35-40 நிமிஷங்கள் வரையும் இன்றைய வகுப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இதில் டைம் போகிறதுன்றதை பற்றி கொஞ்சம் மனசில் அழுத்தி கொள்ளாங்க. ஏன்னா இந்த இரவுல நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு சபையில் இருக்கிறதே பெரிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகமாவது மாமின் கௌமின், எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பள்ளிவாசலிலே ஒன்று கூடி என்னை ஞாபகப்படுத்துகிற போது அந்த இடத்தை வானவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னோடு இருக்கிற வானவர்களிடம் இந்த சபையை பற்றி பெருமை அளிக்கிறான், பெருமையாக சொல்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கலாம். அப்ப எனவே இது ஒரு இபாதத்துடைய ஒரு மஜ்லிஸாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிற இரவு என்பது ரொம்ப குறைவானது. அப்ப அந்த குறைவான அந்த டைம்ல இன்னும் கொஞ்ச நேரம் பயான்ல போறது கஷ்டமா தெரியலாம். அந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம்னா தான் நாளைய மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தால தர தயாராக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஜிபத்தில் ஜன்னத்து ஹுஜிபத்தில் நாரு ஷஹவாத், நீங்கள் ஆசைப்படுவதெல்லாம் செய்வதை கொண்டு நரகம் சுடப்பட்டது. அதாவது நீங்க விரும்பினதெல்லாம் மனசில் வாரதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியா போய் சேர்ற இடம் நரகம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகம் என்பது ஆசைகளால் சுடப்பட்டது. ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் என்பது வெறுப்புகளை கொண்டு சூழப்பட்டது. நீங்க சொர்க்கத்துக்குரிய காரியம் செய்யும் போதுதான் வெறுப்பை, நரகத்துக்குரிய காரியம் செய்யும் போது லேசை ஆசை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ நமக்கு இந்த மாதிரி உட்கார்றது, இந்த மாதிரி 20 வகையில் கலந்து கொள்றது, மார்க்க நிகழ்ச்சியில் இருக்கிறது, பள்ளிக்கு வாரது, சுபு கிளம்புறது எல்லாமே கஷ்டம்தான். மனசுக்கு கொஞ்சம் என்னது போராடித்தான் செய்யும். அவை போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் நமக்கு கிடைக்கிற பரிசு சொர்க்கம். இதை உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கொடுங்க. அவ இந்த மாதிரி நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களின் போதும் நாங்கள் மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கிறது தானே இப்படி எல்லாம் கஷ்டப்படும். இப்ப இந்த யூகேல வந்து இருக்கிறீங்க, எவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு ஆசை இல்லையா உங்களோட குடும்பங்களோட வாழணும் அப்படின்னு, உங்களுடைய சொந்தங்களோட, உங்களுடைய ஊர்ல, உங்களோட மக்களோட, உங்களோட பள்ளிவாசல்ல இருக்கிற ஆசை இல்லையா? எல்லாருக்குமே இருக்குது. ஏன் வந்திருக்கிறோம்? உலக ரீதியாக சில தேவைப்பாடுகள், சில பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இங்க இருந்தால் நம்ம சம்பாதிச்சு நாம நாலு குடும்பத்துக்கு, நம்ம சமுதாயத்துக்கு உதவி செய்யலாம். இது மாதிரியான ஆசைகள், தேவைப்பாடுகள் நமக்கு இருக்குது. அந்த ஒரு நிர்பந்தம் தான் நம்மளை இங்க ஒன்று வச்சுக்குது. இல்லைன்னா அந்த நாட்டிலே இருக்கிறதுக்கு பெரும்பாலும் நமக்கு விருப்பம் இருக்கிறது சான்ஸ் குறைவு. அவ இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல ஒரு சுகத்தை வச்சுக்கிறாங்க. இது மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுகிற போது மறுமை வாழ்க்கை ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வகையில நாங்கள் அடிப்படையாக இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள போற விஷயம் என்னன்னா, இந்த 27ஆம் கிழமை சொல்லிட்டு ஒரு பெரிய கூத்தடிக்கிறாங்க பள்ளிவாசல்கள். என்ன 27ஆம் கிழமை, 27
கிழமையும் இல்லை, கிழமைம்பாங்க. அப்ப இதுல என்ன செய்வாங்க? இந்த 27 அன்று இரவு வந்து ரூபாய்னு பள்ளிவாசல் எல்லாம் பெரிய பயங்கரமான கொண்டாட்டமாக சாப்பாடு ஆக்குறது. ஏன்னா அந்த இரவுகளில் வந்து மற்ற காலங்களில் தொழாதவங்க எல்லாம் 27 அன்றைக்கு வருவாங்க. என்ன என்னடா புதுசு புதுசு ஆக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா அவங்க தௌபா கேட்குவாங்க. அந்த இரவு வந்து கியாமுல் தஸ்பீஹ் தொழுக, தௌபா, அதுவும் இருட்டு தௌபா, சும்மா தௌபாவும் இல்லை, லைட் தௌபா பண்ணிட்டு இருட்டுல ஒரு தௌபா. அப்ப இது ஏன் நான் இப்படி எல்லாம் சொல்றான்னு நினைக்காதீங்க, நான் ஹதீஸ்ல உங்களுக்கு காட்ட போறேன் தௌபாண்டா என்னன்னு. அப்ப இந்த மாதிரியான சில நடவடிக்கைகளை பார்க்கணும். இது என்னன்னா சுத்தமான விதத்து. எப்படி? சுத்தமான நபி வழிக்கு மாற்றமான தெளிவான விதத்து. எது? இந்த 27 என்று ஒரு நாளை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த நாளிலே குறிப்பிட்ட சில இபாதத்துகளை விசேடமாக ஏற்படுத்திக் கொண்டு அந்த நாளிலே இந்த மாதிரி இருட்டு தௌபா, அந்த தௌபா, அந்த தௌபான்னு சொல்லி செய்யறதுக்கு தெளிவான விதத்து. எது? கிளியரான விதத்து. அது வேற ஒரு கருத்து சொல்ற ஒன்று இல்லை. சிலர்கள் விதத்தா இல்லையான்னு டவுட் வரும். இதுல எந்த டவுட்டும் இல்லை, தெளிவான விதத்து. எப்படின்னு அது என்ன? கியாமுல் தானே சொல்லுவாங்க, தஸ்பீஹ் தானே சொல்லுவாங்க. ஒரு இபாதத்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்தா அந்த இபாதத்துக்கு குறிப்பாக 2 நிபந்தனைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 இன்னும் ஒண்ணு என்னன்னா அந்த இபாதத்தை இஹ்லாஸா இருக்கணும். நம்ம தொழுவோம் அல்லாஹ்வுக்காக தொழுதாதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு இல்லாம நம்ம உலகத்தை காட்டுறது அல்லாஹ் சொல்றானே, யுராவுன் அன்னாஸ், மனிதர்களுக்கு காட்டுறதுக்காக சில தொழுகை தொழுதாங்க நல்லா சொல்றாங்க. வலா யذكرூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை அவர்கள் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துறாங்க, வெளிப்படையில பாசாங்காக தொழுறாங்க, காட்டுறாங்க. அப்ப இது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைய மறுமையில அதுக்கு கூலி கிடைக்காது. இன்னமல் அமாலு பின்னியா. அப்போ அல்லாஹ்விடத்துல இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படணுமா இருந்தால் முதலாவது அந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுக்குரியதாக இஹ்லாஸாக இருக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னடா அந்த இபாதத்தை நபி வழி அடிப்படையில் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நபி வழி அடிப்படையில் அந்த இபாதத்து இருக்கணும். 2 நிபந்தனைகளும் ஒரு இபாதத்துக்கு முக்கியமானது. எந்த ஒரு இபாதத்திலே இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக நம்ம அதை செய்யலையோ அல்லாஹ்விடத்துல அது கூலி கிடைக்கும். எந்த ஒரு இபாதத்தில் நபி வழி அடிப்படையில் அது இல்லையோ அந்த இபாதத்தை அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். இதை யார் சொல்றது? நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறான், அந்த காரியம் நம்முடைய மார்க்க அடிப்படையில் நம்முடைய உத்தரவு இல்லாமல் அது இருக்குமாக இருந்தால் அது ரத்து செய்யப்படும். ஒரு அமலை நீங்க செய்றீங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, அது எங்கட மார்க்கத்துல இல்ல, நாங்க சொல்லல, ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் இல்லாத ஒன்று யாராவது புதிதாக ஏற்படுத்தினார், மார்க்கத்தில் உலகத்தில் இல்ல, மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே பிதத்தா. புதிதாக என்ன? மார்க்கத்தில் உலகத்தில் இல்ல, உலகத்தில் நீங்க வேண்டியது புதுசாக முடியும். ஃப்ளைட்டை கண்டுபிடிங்க, ஜெட்டை கண்டுபிடிங்க, இதுக்கு அங்கால என்னத்தை வேண்டாம் கண்டுபிடிக்கும். உலகத்துல இருந்தது அது அல்ல ஓப்பனா தான் அப்படிங்கிறாங்க, வேண்டியதை கண்டுபிடிக்கும். என்னது? வயகளுக்கு மாலா தாரம், குதிரை, ஒட்டகம், இதெல்லாம் சொல்லி கூட சொல்லலாம். இன்னும் இருக்குது, இன்னும் நீங்க தெரியாதெல்லாம் படைக்கப்பட போகுது. இதுல எல்லாம் இல்ல, மார்க்க விஷயத்துல புரிச்சு கொள்ளக்கூடாது. லோகரேந்திரது 4 இருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி நினைக்கணும். 4 தொழுது ஒரு 8 தொழுதுமே ஏலா சுபு 2 ரக்காத் எழுப்பி கஷ்டப்பட்டு வாகனத்தில் டீசல் செலவழிச்சு இங்க வந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து 2 தொழுது போறதா? ஏன் ஒரு 4 தொழுதுமே? அதே இல்ல, மார்க்க விஷயங்களில் உண்டு பண்ணக்கூடிய புதியவைகள் எல்லாம் பிதஅத்துகளா. குல்லு பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்துகளும் குல்லு பிதா, எல்லா பிதஅத்துகளும் லலாலத்தாகும். குல்லு லலாலத்தின் ஃபின்னார், எல்லா லலாலத்துகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எல்லா லலாலத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது தெளிவான செய்தி. அல்லாஹ் இந்த திருமறையில சொல்றான், ஹல் நுனப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன அமல், அமல் செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியே உங்களுக்கு சொல்லட்டுமா? அமல் செய்றாங்க, அமல்னா என்ன? தொழுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஜகாத் கொடுக்குறாங்க, ஹஜ் செய்றாங்க, உம்ரா போறாங்க, எல்லாம் செய்றாங்க, கியாமுல் லைல், எல்லா தர்மம், எல்லா ஃபித்ரா எல்லாம் செய்றாங்க. செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை உங்களுக்கு நபியை காட்டணுமா?
ஹல் நபியுக்கும் பில் அஹ்ஸனில் அமால் அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا. இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. ஆனால் வீணாகிட்டு அல்லாஹ் தான் சொல்றான், இந்த வேலை செய்யறவங்க வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் நினைச்சுக்கிறாங்க நாங்க நல்ல காரியம் செய்றோம். என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் சொல்றான் இவன் முயற்சி எல்லாம் வேஸ்ட். ஏன்? மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி, இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய நியமத்துகளை உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன். ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா ஹல் பல்லக் அலா ஹல் பல்லக் அலா ஹல் பல்லக், உங்களுக்கு சொல்லிட்டேனா, எத்தி வைத்து விட்டேனா, முடிச்சிட்டேனான்றாங்க. சஹாபா ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு மார்க்கத்தில் கூட்டத்துக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, குறைக்கவும் அதிகாரம் இல்லை. கூட்டவும் இல்லாது, குறைக்கவும் இல்லாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி தந்தார்களோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி எல்லாத்தையும் சொல்லி தந்தான், முழுமைப்படுத்தினான். திருப்பி நாங்க போய் அதுல போதாதுன்னு கூட்டுறது குறைக்கிறது எந்த ரைட்ஸும் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அத்துஅல்லிமுனல்லாஹ் பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்காக படிச்சு கொடுக்குறீங்க. அல்லாஹ்வுக்கு தெரியல இந்த 27ஆம் கிழமை நைட்ல இப்படி எல்லாம் விசேஷம், இப்படி எல்லாம் ஒரு கொண்டாட்டம், இப்படி தௌபா லைட் ஆஃப் பண்ணிட்டு தௌபா. தௌபானா என்னன்னு போல தெரியணுமா இல்லையா? இந்த 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கத்ர் என்று எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுகின்றாங்க. புகாரில் எடுத்து பாருங்க, 23ன்றாங்க, 21ன்றாங்க, 25ன்றாங்க, 29ன்றாங்க, 27ஆம் கிழமையை மட்டும் நீங்க இதுதான் லைலத்துல் கத்ர் இறங்குதுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் 23ல பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டா 25ன்றாங்க, 27ன்றாங்க, 29ன்றாங்க. பொதுவா சொல்றாங்க ரமலானுடைய இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படை, அதுல நீங்க தேடிக் கொள்ளுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இத்திகாஃப் என்ற வழக்கத்தில் இருப்பாங்க. இத்திகாஃப் என்ன? லோகருக்கு வந்து சுன்னத் தொழுது போட்டு அந்த 10 நிமிஷம் செய்கிறதுக்கு பேர் இத்திகாஃப் இல்ல. நம்ம ஆளுக்கு அப்படிதான் இத்திகாஃப் வழங்க வச்சுக்கிறாங்க. இத்திகாஃப் என்றால் அது ஒரு 10 நிமிஷம் வழியில இருந்தாலும் இத்திகாஃபோட நியத்தா முன்னால போர்டு போட்டிப்பாங்க, நவைத்துல் இத்திகாஃப். இது இத்திகாஃப் இல்ல. இத்திகாஃப் என்பது ரமலானுடைய இறுதி பத்துல ரசூலுல்லாஹ் செய்வாங்க, பள்ளிவாசல்ல தங்கி இருப்பாங்க. ஒரு அத்தியாவசியமான தேவை இல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க. சில நேரங்கள்ல ஒரு மாசம் ரமலான் ஒரு வருஷம் தவறுனா என்ன செய்வாங்க, அடுத்த ஒரு 10-20 நாள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்கு. அப்ப இதுக்கு இத்திகாஃப் என்று சொல்லப்படும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இறுதி பத்துல இருக்கிறதே தவிர, இந்த மாதிரி 27ஆம் கிழமை ஒரு இரவை வச்சுக்கிட்டு அதுல சாப்பாடு ஆகி கொடுத்துட்டு, சாப்பாடு பொதுவாக தான் கடல இருக்கிறாங்க, அந்த மாதிரி வளமையா திருட்டு போற வேற கதை. 27 மட்டும் விசேடமா என்ன செய்வாங்க, சில தௌஹீத் பள்ளிவாசல்ல நடந்து பாருங்க, சில குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய இந்த தாக்கம், சில விஷயங்கள் பழக்க தோஷம் உண்டாகுமா, அந்த பழக்க தோஷத்துக்கு அப்படியே திண்டு அப்படியே என்னதான் செய்யும். சில பள்ளிவாசல்ல பார்த்தா 27ஆம் கிழமை என்னது அனுபவத்து, என்ன அனுபவத்துறீங்க நீங்க மக்கள் கொஞ்சம் கூட வந்தா சரி. விதத்து இந்த நாளை மட்டும் நீங்க சாப்பாடுக்கோ விசேஷத்துக்கோ நீங்க கொண்டாடினால் அது விதத்து. வளமையா கடலை நீங்க 27 நீங்க அதுல அது விதத்துல இல்ல. மார்க்க விஷயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இந்த முக்கியத்துவத்தை மார்க்கத்துல உண்டாக்குறது யாரு? மார்க்கத்துல இல்ல. இல்லாத ஒண்ணு செஞ்சு எப்படி அதாரத்துல நன்மையை சம்பாதிக்கிறது? இந்த ரமலானுடைய மாதம் என்பது பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சுக்கிற ஒரு சான்ஸ். இந்த காலத்துல நிறைய பேர் சொல்றதுக்கு போறாங்க, நிறைய பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்லாஹ் நிறைய வாய்ப்பு கொடுக்குறான். ரமலானுடைய மாதம் வந்து கூட ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படலன்னா அவனுக்கு அல்லாஹ் அருள் தூரமாகட்டும் சொல்றாங்க. இந்த வாய்ப்புகளுக்கு பயன்படுத்த வேண்டிய இந்த நல்ல ஒரு காலத்துல இந்த மாதிரியான விதத்துகளை அரங்கேற்றுகிறார்கள். அதுக்கு மௌலைமார்கள் வந்து இது கண்டிப்பா செய்யணும், நாங்க பரம்பரையா நாங்க செஞ்சுட்டு வந்தோம். பரம்பரையா செஞ்சதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அல்லாஹ் இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம்டா 27 சொல்றாங்க. அது ஹதீஸ்ல வருதா? அப்ப இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி மார்க்கத்துல உண்டாக்குறீங்க? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த மார்க்க விஷயத்தில் யார் புதிதாக ஒன்றை உண்டாக்குறாரோ அது ரத்து செய்யப்படும், மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். மறுக்கப்பட்டா பரவாயில்லை, ஏதோ தொலைஞ்சு போச்சு நம்ம செஞ்ச அமல் எல்லாம், அதுக்கு நன்மை கிடைக்கிறது பதிலாக நாளைய மறுமையிலே அழிக்கப்படும் நன்மை எல்லாம். அல்லாஹ் என்ன சொல்றான், அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்க்கா நீங்க மார்க்கம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். அவன் தானே உங்களுக்கு மார்க்கம் பண்ணிக்கிறான்.
அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்க படித்துக் கொடுக்குறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே இந்த 27 என்ற இந்த சடங்கு இந்த 27ஆம் கிழமையில அதுல முக்கியமா சொல்லணும் தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமா. தஸ்பீஹ் தொழுகை சம்பந்தமா வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ், அதாவது அபூதாவுதுல, இப்னு மாஜால, திர்மிதி போன்ற கிதாபுகள்ல ஏராளமான கிதாபுகள்ல வருது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு செய்தி. ஏன்னா அது இப்போ ஹதீஸ் விளக்கப்படுத்துறவங்களுக்கு அது இந்த சந்தர்ப்பம் இடம் கொடுக்க அதை எடுத்தா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி வரும். அது சம்பந்தமாக இருந்தது, அதாவது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஆக்கம் இது. அது இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் எடுத்துக்கிட்டு போய் இதை ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க. மார்க்கம் இதுதான் எங்களோட சொத்து. நீங்க உலகத்துல சம்பாதிக்கிறது, தேர்றது இதெல்லாம் மிஞ்ச நல்லா விளையாடும். இந்த மார்க்கத்தை நம்ம உசுரா நேசிச்சு அதுக்காக போராடி அந்த ஹக்க மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்காக நீங்க செய்யற முயற்சி, அதுக்காக நீங்க செலவழிக்கிற பொருளாதாரம், அதுக்காக நீங்க அதாவது நீங்க சிந்திக்கிற அந்த சிந்தனை, அதுக்கு நீங்க செலவழிக்கிற அந்த நேரம், நாளைய மறுமையில இதுதான் உங்களுக்கு வெற்றி. நீங்க சம்பாதிக்கிற பொருளாதாரம் நாளைக்கு அங்க வந்து நிக்காது. அல்லாஹ் என்ன சொன்னா, உங்களோட பொருளாதாரம் உங்களுக்கு உதவாது. நாளைய மறுமையில ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்யறான், தன்னுடைய குடும்பத்தை தந்து, தன்னுடைய உலகத்தில் உள்ள சொத்துக்களை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தாவது அல்லாஹ்விடத்துல தண்டனையிலிருந்து தப்புறதுக்கு ட்ரை பண்றான். முடியாது. நாளைய மறுமையில உங்களுக்கு எந்த ஹெல்ப் யாரும் பண்ண முடியாது. ஒரு வாப்பா வந்து ஒரு மனிதன் தன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான். தாயை விட்டு, தந்தையை விட்டு, சகோதரனை விட்டு ஒவ்வொருத்தரும் விரண்டோடுவான். அவனுக்கே அவன் பிரச்சனையை பார்க்கிறாரு, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த மார்க்கத்தை நீங்க சரியா படிச்சு சரியான முறையில விளங்கி, இதுல எந்த விதமான மூளை இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில சொல்லி காட்டினாரு. சில ஆட்கள் என்னன்னா சேர்த்தல கம்பு மார்க்கம் அது தெளிவா சொல்லும். அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபஸ்தாபிமா தூமர்னா, உங்களுக்கு ஏவப்பட்டதை தெளிவாக நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். இது என்ன அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதான் வேணும். என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குது? 27ஆம் கிழமை விதத்துனா விதத்தான், அதுல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஏன்னா 27ஆம் கிழமை என்ற ஒரு நாளை கொண்டாடுவது, அந்த நாளிலே தௌபா என்ற விசேஷத்தை வச்சு அன்னைக்கு தான் தௌபான்னு சொல்லி உலகத்துல புதுசா தொழாதவங்க, நோம்பு முடிக்காதவங்க, இப்ப பாவத்தில் ஈடுபடுறவங்க, தூளடிக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு தௌபா. இவன் என்ன பாக்குறான், அடே வருஷம் முழுக்க பாவத்தை செஞ்சு போட்டு 27 மட்டும் வந்து லைட் ஓவர் பண்ணிட்டு அழுதுட்டா போதுன்னு நினைக்கிறேன். இது விதத்தா இல்லையா? இந்த புதிய சித்தாந்தத்தை உருவாக்க தெளிவாடி சொல்லுங்க. என்ன தயக்கம் இதுல நான் கேட்கிறேன். விதத்தில் சொல்றதுக்கு என்ன பயம்? சில நேரங்கள்ல சில கேள்வி பதில்கள் செலுத்துவாங்க, சில மூளைமார்கள் பதில் சொல்லுவாங்க. 27ஆம் கிழமை என்பது விதத்தா இல்லையா கேட்டா நீ என்ன சொல்லணும்? 27 அப்படி கொண்டாட்டம் இல்ல, இது நபி வழி இல்ல, இது சுன்னாவுக்கு முரணானது, ரசூலுல்லாஹ் செஞ்சில்ல, நபி தோழர்கள் செஞ்சில்ல. சரி, இமாம்களாவது அங்கீகாரம் கொடுக்கிறாங்கன்னா அவங்களும் கொடுத்த மாதிரி தெரியல. அவ அப்படி இல்ல, தெளிவா முடிஞ்சு வச்சு பதில். 27ஆம் கிழமையை பொறுத்த வரைக்கும் அது விதத்து என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் கூட, அந்த 27ஆம் கிழமையை பொறுத்த வரைக்கும் அதிலே சில அறிஞர்கள் மத்தியிலே வித்தியாசமான பல கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இது என்ன பதிலா கேட்கிறேன். ஒண்ணுமே விதத்துன்னு சொன்னாங்க, வதம் இல்லை, சுன்னதா அப்படியும் இல்லை, இது ஒரு பதிலா? இந்த மாதிரி சில சமுதாயத்தில் சில பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு இது மாதிரியான குர்ஆன் ஹதீஸ் பேசுறதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான குர்ஆன் சுன்னாவை பொறுத்தவரையும் அது சொல்ற மெத்தட்ல கொஞ்சம் நளின வேணும். அதுக்காக அப்படி இல்லை, விதத்தை சொல்றதுக்கு ஒரு முறை கூடாது. இந்த மாதிரி ஹதீஸ்ல இந்த மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், அவங்களுக்கு போய் நல்ல ஞானத்தை, குர்ஆன் சுன்னாவை அடிப்படை. ஹிக்மத்துனா என்ன? ஹிக்மத்துன்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பொருள் நம்ம சொல்லுவோம், அந்த ஹிக்மத் அல்ல. நீங்க எதை விதத்துல காட்டினீங்களோ உடனே சொல்லிருங்க. அதுக்காக அறவுரை நீங்களே அறவுரை போய் சொல்ல போகுது, உங்களுக்கு தெளிவாய்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? எப்படி சொன்னாங்க? நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஒரு பாதையில் இருக்கிறோம். நீங்க ஒரு உதாரணமா சில ஆளுங்க ஒரு 27 விதத், ஏன் விதத்? அது விதத் தான். ஏன் விதத்? என்ன விதத்? என்ன ரீசன் இல்ல, அது வந்து விதத். என்ன விதத்? ரசூலுல்லாஹ் செய்யுது இல்லையாப்பா 27 அப்படி வந்தீங்களா? இப்படி அறவுரையா போய் பிரச்சாரம் பண்ண போய் உங்களுக்கு நீங்க எதை பிரச்சாரம் பண்ணீங்களோ அந்த விஷயத்துல நீங்க குர்ஆன் சுன்னாவை கையிடுங்க. அந்த வாரம் ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒற்றைப்படையான இறுதிப்பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. அப்ப நீங்க 27 மட்டும் எப்படி கொண்டாடுவீங்க? 21, 23, 25, 27, 29. நிறைய பேர் 29 மிஸ் பண்றது. 27 எல்லாம் முடிஞ்சு போச்சு, டோர் க்ளோஸ், எல்லாத்தையும் மூடியாச்சு. 29 நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. அப்ப இந்த 27 என்ற இந்த தேவையில்லாத ஒண்ணு உண்டாக்குறதால 29 சில நேரம் கிடைக்கலாம் என்கிற அந்த நாள் தவறுகிறது நிறைய பேர்.
அதனால இது தெளிவா நீங்க சொல்லுங்க, இது பிதஅத்து தான். எந்த மௌலவி இல்ல இது நபி வழின்னு சொன்னால் அவங்கள தெளிவா சொல்லுங்க. இது நபி வழின்னு நீங்க சொன்னா குர்ஆன் வச்சுக்காங்க, நாங்க தெளிவா செய்வோம், இதை பத்தி பேசுவோம். சரியா இருந்தா நாங்களும் சேர்ந்து செய்யறோம். இதுல என்ன பிரச்சனை? நீங்க சொன்னா பிள்ளை, நாங்க சொன்னா சரி, அப்படி இல்லை சப்ஜெக்ட். குர்ஆன் சொன்னாலும் இருந்தா செய்வோம், இல்லாடி தூக்கி வீசிட்டு போக வேண்டியது. அது எவ்வளவு பெரிய இபாதத் சொன்னாலும் சரி. இந்த அடிப்படைகளை உங்க மனசுல புரியவங்க. 27 என்ற இந்த சடங்குக்கும் மார்க்கத்துக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒற்றைப்படையான இரவுகள்ல தான் என்ன செய்யணும், இந்த லைலத்துல் கத்ரை தேடுங்கன்றது தெளிவான ஹதீஸ். அது 21, 23 மற்ற ஒற்றைப்படையான இரவுகள் வரும். ரெண்டாவது, இந்த தௌபா என்பதை சம்பந்தமாக நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். தௌபாண்டா என்னன்னா நம்ம சமுதாயத்தில் இந்த தௌபாண்டா என்னன்னு விளங்குது. அதான் மெயின் பிரச்சனை. தௌபாண்டா என்ன நினைச்சிருக்காங்க, தௌபாண்டாலே நிறைய பேர் இந்த 27 கிழமை ஞாபகம், 27 கிழமை அதான் தௌபா. நான் ஏற்கனவே சொன்னேன், தௌபா என்பது தாப என்ற ஒரு அரபு சொல்லில் வந்தது. தாபாண்டா என்ன, மீண்டு வருதல். மீண்டு வருதல்னா எங்கே மீண்டு வருதல், லுகத்துல மீண்டு வருதல் என்றாலும் இதுல இஸ்திலாஹ் புழக்கத்துல, அதாவது சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு கலை சொல்லுன்னு சொல்லுவாங்க, மொழி ரீதியான சொற்பிரயோகம் இருக்கிறது. கலை மவுசுனா என்ன, எலி. ஆனா கம்ப்யூட்டர் பாஷையில மவுசுனா என்ன, இந்த மூவ் பண்றதுக்கு சொல்லு, அதான் மவுசு. அது மவுசு என்றால் எலி. இந்த போது மவுசுக்கு போற எலியெல்லாம் காட்டாது. கம்ப்யூட்டர் பாஷை ஒண்ணு, சும்மா பாஷை லுகத்துல பாஷையில ஒண்ணு, புழக்கத்துல ஒண்ணு. புழக்கத்துல மண்வெட்டி, மண்ணை வெட்டுறதுக்கு மண் வெட்டிமா, புள்ளை வெட்டினா மண் வெட்டியால புள்ளை வெட்டி இருக்கு, மண்ணை மண் வெட்டல. புழக்கத்துல மண்வெட்டி என்பது இந்த மாதிரி வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க. அப்ப இது மொழியை வச்சு மட்டும் தா பண்ணா மீண்டு வந்தா அப்படி இல்லை. தௌபா செய்யறதுண்டா ஒரு பாவத்திலிருந்து மீண்டு வருதல், இதான் கருத்து. நேற்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். புதிய சில சகோதரர்கள் வந்த மாதிரி தெரியுது, அதுதான் நான் சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த தௌபா என்பது என்னன்னா, இயல்பு என்னடா, மனித இயல்பு பாவத்துக்கு போவான் மனசு. சில நேரம் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க, விளங்காமையும் போவாங்க. சில நேரங்களில் பாவத்தை நம்ம இருக்கிறேன்னு மதி மயக்கம் ஒருத்தனை பாவத்தில் கொண்டு தள்ளி, இந்த மாதிரி பல காரணங்களுக்கு ஒருத்தன் பாவம் செய்வோம். இந்த பாவம் செய்யறவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதா இருந்தா இந்த விடுதலை பெறுவதற்கு தௌபா என்று சொல்லப்படும். எப்படி, ஒருத்தன் தொழுகை விடுகிறான், பள்ளிவாசலுக்கே வாழல, ஏன்னா இவன் ஒரு டைம்ல இவனுக்கு போய் உணர்த்தப்படும், நீ இந்த மாதிரி தொழுகிறது முக்கியமான ஒரு கடமை, ஒரு மூமியினுடைய அடையாளம். நீங்க தொழுகை விட்டீங்கன்னா இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை, நிறைய அதே செல்குறான் வசனங்கள்லாம் வருதுன்னு சொல்லி நீ அவனுக்கு உணர்த்துறீங்க. உடனே அவன் தன்னை தவற உணர்றான், யாரா இதுக்கு கூட நான் அந்த மாதிரி வேலை செய்ய முடியும், தொழுகை விட மாட்டேன், இதுக்கு கூட 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறான், தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்றான். இதுக்கு பேர் தௌபா. குடியில இருக்கிறவங்க தன்னுடைய குடியை விடுறான், இதுக்கு கூட யாரெல்லாம் நான் இந்த குடியில ஈடுபட மாட்டேன், நான் இதுக்கு கூட நல்லவனா திரும்பி வாழ போறேன், திரும்பி வா, இதுக்கு பேர் தௌபா. இன்னொரு என்ன செய்யறான், வட்டியில ஈடுபடுறான், வட்டியை விட்டுடுவாங்க, யாரெல்லாம் இது கூட அந்த வட்டியில் ஈடுபட மாட்டேன், இதுக்கு ஒரு நான் ஒரு நல்லவனா வாடுவேன், நான் ஒழுங்கான ஹலாலான முறையில் சம்பாதிப்பேன், எனது தௌபா. இன்னொருத்த வந்து தேவையில்லாத தவறான ஒரு தொழில ஈடுபடுறான், திரும்பி வரான், இதுக்கு சொல்றது தௌபா என்று சொல்லப்படும். இது எல்லா மனிதனுக்குமே இந்த தவறுகள் என்பது நடைபெறும். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. அவ தௌபா ரசூல் உதாரணமா நீங்க பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்னா எப்படி, இந்த சொர்க்கத்துக்கு நீங்க நுழைங்க, நீங்க வேண்டியதை சாப்பிடுங்க, வேண்டியதை நீங்க சாப்பிடுங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்காதுங்க, நல்லா சொல்றான். அவ சொன்ன உடனே சைத்தான் போய் என்ன செய்யறான், ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல சைத்தானுக்கு ஒரு ஈகோ, என்ன ஈகோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சைத்தான் இப்லீஸ் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க. இப்ப சஜது இல்லா இப்லீஸ், எல்லோரும் சுஜூத் செஞ்சாங்க, இப்லீஸ் வந்து செய்யல. அவ அல்லாஹ் கேட்கிறான், மா மன அல்லாஹ் தஸ்ஜுது அமர்த்த, உனக்கு நான் இந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யுமாறு சொன்னபோது நீ சுஜூது செய்யாமல் இருக்க உன்னை தடுத்தது என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், சைத்தான் என்ன சொல்றான், ஆனா ஹைரும், நான் எப்படி, ஏண்ட இமேஜ் என்ன, ஏண்ட திறமை என்ன, நான் யாரு, ஆனா ஹைரும், நான் அவரை விட சிறந்தவன், ஏன் கலத்தனி நின்னா, என்னை நீ நெருப்பால படைச்சா, ஆதம மண்ணால படைச்சுக்கிறான், நான் எப்படி அவர்கள் சுஜூது செய்ய அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். இந்த பெருமடிக்கிறவனுக்கு இந்த இடம் இல்லை, போ விரண்டா, இன்னக ரஜீம், நீ விரட்டப்பட்டு விட்டாய். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தான், அல்லாஹ்விடமிருந்து விரட்டப்பட்டவன். இவன் ஒரு சவால் விடுகிறான் அல்லாஹ்விடத்தில், எப்படி, உன்னுடைய அடியார்களை நான் வழி எடுப்பேன், எப்படி நான் வழி எடுப்பேன், முன்னால போய் வழி எடுப்பேன், பின்னால போய் வழி எடுப்பேன், வலது பக்கம் போவேன், இடது பக்கம் போவேன், அவர்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை உண்டாக்குவேன், அவர்களுக்கு தவறு செய்யும்படி அவர்களை தூண்டுவேன். அல்லாஹ் சொல்றான், ஒன்னு மாதிரி ஆக்களை தான் உனக்கு வழி எடுக்கும், என்னுடைய அடியார்களை உனக்கு எந்த அதிகாரமும் அவர்கள் மேல இல்லை, அவங்க மேல எந்த ஆதிக்கமும் உனக்கு செலுத்த முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு,
இதுல முதலாவது சிக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறிட்டாங்க. மனிதன் தானே, ஒரு பாவத்துக்கு தவறிட்டாங்க. அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயத்தை இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நெருங்கினாங்க. இதுக்கு பைபிள்ல வேற வேற கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போகல, ஹவ்வா செஞ்ச வேலை தான் ஏவாள். அவங்க ஏவாள்னு சொல்லுவாங்க பைபிள்ல. இந்த ஏவாள் தான் அதை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்து. அப்படி எல்லாம் இல்லை, 2 பேரும் நெருங்கினாங்கன்றதான் குர்ஆன் சொல்லுவாங்க. 2 பேருமே நெருங்கினாங்க. எப்படி நெருங்கினாங்க? சைத்தான் வந்து சொல்றான், உலகத்தையும் வந்து அல்லாஹ் சாப்பிட சொல்றான், குடிக்க சொல்றான், அந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்கவானதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு விளங்கலையா? சைத்தான் அப்படிதான் வழி எடுக்குது. நல்ல புள்ள மாதிரி தான் வருவான் சைத்தான் கூட. நீங்க வந்து பார்க்கணும், உள்ளத்திலே அப்படிதான் நல்ல கருத்து மாதிரி தோணும். ஆனா சைத்தானிய கருத்தா இல்லை. எப்படி சொல்றான்? உலகத்தையும் தின்ன சொன்னால இந்த மரத்தை மட்டும் ஏன் திறக்கணும்? என்ன பெரிய சப்ஜெக்டா இந்த மரத்துக்கிட்ட போறேன், என்னதுக்கு தடுத்துக்கிறான்னு தெரியுமா? அங்க போனா நீங்க நிரந்தரமாக ஈந்துருவீங்க. இங்க உங்களை வைக்கிறதுக்கு அல்லாவுக்கு ஐடியா இல்லை. அதனாலதான் இந்த மரத்துக்கிட்ட போய் வச்சுக்கலாம். நீங்க அங்க நெருங்கிட்டே வைங்க, நீங்க மழை காப்பீங்க, மறுபடியும் இங்கதான் கண்டினியூ ஆயிப்பீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க சரியான, நம்ம இங்கே தான் இப்படி ஒரு இடம் வேற எங்கேயும் கிடைக்குமா? இந்த இடத்துல நம்ம நிரந்தரம் ஆகிக்கிறதா நமக்கு நல்லது. அப்ப இதை திண்டிட்டா முடிஞ்சு போச்சே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பாவம் செய்யற எண்ணம் உள்ளத்துல இல்லைன்னு நல்லா சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாவம் செய்யற எண்ணம் இல்லை. அவங்க ஆசைப்படுறாங்க. மனுஷன் அப்படித்தானே, மனுஷன் அப்படித்தானே. ஹலாலா கிடைக்கிறது போதா என்று ஒருத்தன் வருவான், உங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து 40 டேஸ்க்குள்ள நீங்க பே பண்ணு அப்படின்னா இவன் பார்ப்பான், நல்லது தானே செய்ய போறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் வட்டியில கொண்டு போய் தள்ளுறேன் நடக்குதா இல்லையா? நல்லா நல்ல நிம்மதியா இருப்பான். ஒரு வீட்டுல ஒருத்தன் வந்து ஐடியா சொல்லுவான், தேவையில்லாம என்னதுக்கு இந்த மாசத்துக்கு 2000 5000 3000 தேவையா? சொந்தமா ஒரு கொஞ்ச நாள் வட்டி. இப்படி உலகத்துல வட்டி இல்லாம வாழ என்ன மனுஷனுக்கு? எல்லாம் வட்டி தான். நம்ம நீங்க மட்டும் வட்டி இருந்தீங்க என்னவா இருக்கும்? பெரிய பெரிய ஷேர் மாதிரிலாம் வட்டி தான் வாங்குறாங்க அப்படின்னு போடுவான் சைத்தான். இதுதான் சைத்தான வேலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் போடுறான். அங்க என்னதுக்கு சொல்லுமா, எனக்கு உங்களுக்கு பேசி போடுறோம் அப்படிதான் சொல்றான் சைத்தான். உங்கள் விஷயத்தில் நான் நல்லதைத்தான் நாடுகிறேன், உங்களை வழி எடுக்கணும், உங்களை வந்து நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாகித்தால எனக்கு என்ன நன்மை அடைக்க போகுது? ஏன்னா அப்படிதான் சொல்றான், உங்களுக்கு நான் நல்லதையே சொல்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களை தடுக்கலையா? ஏன்னா மா நஹாக்குமா ரப்பிக்குமா மா நஹாக்குமா, அதாவது உங்கள் இருவரையும் இந்த மரத்தடியிலே நெருங்க கூடாது என்று உங்களுடைய இறைவன் உங்களை தடுக்கவில்லையா? எதுக்கு போனீங்க? அப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஓஹோ இந்த ஷைத்தான் என்னை ஏமாத்தி போட்டான். அல்லாஹ் சொல்லி கூட சொல்றான், இன்ன ஷைத்தான் அதுவும், இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். அவனை நீங்க எதிரியாவே வச்சுக்கணும். ரொம்ப டேஞ்சரான, உங்களோட உறவுகளுக்குள்ள வருவான், உங்களோட கொள்கைக்குள்ள வருவான், உங்களோட பொருளாதாரத்துக்குள்ள நுழைவான், உங்களோட குடும்பத்துக்குள்ள நுழைவான். அவன் பயங்கரமான ஷைத்தான். சம்பந்தமா நான் ஒரு நேரம் தனியே பேசினேன். அவன் வேலை என்னவெல்லாம் செய்வான். அப்ப இந்த பாவத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிட்டாங்க. அவ இறங்கின உடனே அல்லாஹ்விடத்துல ஃபத்தலக்கா ஆதம் மின் ரப்பி கலிமாத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடம் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். ஃபதாப அலைஹி, அதை கொண்டு என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சாங்க. இதுக்கு வேற கதை வச்சுக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டாங்களா? அல்லாஹ் மன்னிக்கல. சொர்க்கத்துல வாசலை பார்க்கறாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவ கேட்டாங்களா, அது என்ன முகமது யாரு? அவர்தான் கடைசியா வர போறாரு, அவருக்கு பொறுத்தால என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்க. பச்சை போய் அதிசயம் எல்லாம் இல்லை, இது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி. அவ இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க? தான் செஞ்ச தவறை உணர்றாங்க, தௌபா செய்றாங்க. அப்ப தவறை உணர்றதுக்கு ஒரு டேட் வைக்க கூடாது. நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுக்கிறேன், ரமலான் மாசத்துல 27 வரட்டும், அப்பதான் தௌபா செய்யணும் வெயிட் பண்றதா? தௌபா என்பது ஒரு தவறை செஞ்சா உடனே என்ன செய்யணும்? யாரெல்லாம் இது போல நான் செய்ய மாட்டேன். திடீர்னு ஒரு வார்த்தையை பேசிப்பீங்க, ஒரு மோசமான வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தை, அந்த வார்த்தையால யாராவது பாதிக்கப்பட்டாங்க, உடனே விளங்குது உங்களுக்கு தவறான ஒண்ணு பேசிட்டோம், உடனே தௌபா செஞ்சேன், பேச மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், இதுக்கு மேல நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், இந்த வார்த்தையை பேச மாட்டேன். இதுதான் தௌபா. ஒரு தப்பு நடந்தால் உடனே செய்யணும், அதுல இருந்து மீண்டு வாழது. இது டேட்டு, நாள், டைம் எப்ப நடக்குதோ அப்ப. இதுக்குன்னு வேற ஒரு டேட் வச்சு செய்யக்கூடாது. தௌபா, அந்த தௌபா இருட்டுக்குள்ள நடக்கிற கூத்து மௌலை சொன்னார். சுப்ஹானல்லாஹ், என்ன கூத்து தெரியுமா? சில பள்ளிவாசல்கள் இருட்டுக்குள்ள நடக்கிற கூத்துகள், லைட்டை எப்படா ஓபன் பண்ணுவாங்க, அதுக்குள்ள நடக்கிற விளையாட்டு. அது அந்த தௌபா அந்த இருட்டுக்குள்ள நடக்கிற தவறுக்கு தான் போதும். அவங்க செஞ்சா கூட அந்த தௌபா இருட்டுக்குள்ள நடக்கிற தவறு, அந்த தவறுக்கு கூட போதாது. அதான் அந்த தௌபா. அவன் நபி வழியில இல்லை என்பதோட அது முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இது தௌபா என்பது ஒவ்வொருத்தரும் அவனை தவற உணர்கிற போது செய்ய வேண்டியதுக்கு பேர் தௌபா. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலுமே தவறு நடக்கும். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தா கூட தவறே இல்லாம எங்களால் வாழ நல்லா சோதிக்கிறதுக்காக தவறை உண்டாக்குவோம். இந்த தவறு என்னோட சில பேர் நினைக்கிறது, சின்ன தவறு நம்ம செய்ய
அப்படி நினைக்கிறதானே இந்த அப்படியே நினைச்சு கொஞ்சம் பேர் நினைச்சு வாங்க தெரியுமா, அப்படியே பாவத்துக்கு போயிடும். இதுக்கு மேல அல்லா இடத்துல கேட்க அல்ல என்ன பைத்தியக்காரன், எத்தனை முறை தௌபா வேணும், எத்தனை முறை திருந்தினோம், திருப்பி அல்லாட போய் கேட்கணுமா, இந்த பாவம் செய்யறதும் தௌபா செய்யறதும் பாவம் செய்யறதும் இதான வேலை. அப்படியே வெறுத்து என்ன செய்வாங்க நம்ம சில பேர், இதுக்கு மேல தௌபா வேணும் அப்படி நம்ம வாட்டில் தப்பை செஞ்சுட்டு போகணும், தப்பிலே போயிடும். அப்படி கொஞ்சம் மதிக்கிறாங்க, நீங்க பாருங்க நிறைய பேர். அப்ப என்ன தௌபாவை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எவனுடைய கையில என்னுடைய உயிர் இருக்கிறது, லவ்லம் துذنبு லذهبல்லாஹு பிக்கும், நீங்கள் தவறே செய்யாத ஒரு சமுதாயமாக இருந்தால் அல்லாஹ் உங்களை அழிச்சு போடுவான். தவறு செய்யற அல்லாஹ் உங்களை செய்வான், அழித்து விடுவான். வல ஜாஅ பிகௌமின், இன்னும் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான், யுذنبூன் ஃபயஸ்தக்பிரூனல்லாஹ ஃபயக்ஃபிர் லஹும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வாங்க, இஸ்திக்பார் செய்வாங்க, அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு தவறே செய்யாம நீங்க இருந்தா அல்லாஹ் என்ன செய்வானா, உங்களை அழிச்சிட வேண்டும். அப்படின்னா தவறு அல்லாஹ் அங்கீகரிக்கிற மாதிரி தானே வழங்குது. இது என்ன பொருள், அப்ப தவறு செய்யலாம், விபச்சாரம் பண்ணலாம், குடிக்கலாம், வட்டி வாங்கலாம், கொலை செய்யலாம், இது இப்படி அடுத்து இது என்னண்டா, ஒரு சமுதாயம் யதார்த்தமாக தவறு செய்வார்கள் என்ற செய்தியை தான் புரிஞ்சு கொள்ளும். ஹதீஸ் உள்ளது மாதிரி ஏற்குமாரா புரிஞ்சுதான் கொஞ்சம் பேர் செய்யுது, தவறே செய்யாது எல்லாம் அடிச்சு போடுவாங்கல்ல, நம்ம கொஞ்சம் தவறு செய்யும், நீங்க செய்யவே தேவையில்லை, அது உங்களுக்கு வரும். ஆனா சில விஷயங்கள் நீங்க நினைச்சு திடீர்னு வரும் பேச்சு, அதுல எல்லாத்துலயும் வரும். இந்த தவறுகள் என்னது வாழ்க்கையில வரக்கூடாது, ஏற்படுவது என்பது இயல்பானது. உங்களுக்கு தெரியுமா 99 கொலை செஞ்ச ஒருவருடைய வரலாறு, முழுமையா சொல்லல, 99 கொலை. யார்ட்டையாவது 99 கொலை செஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும் கேட்டா, பாய்மரது என்ன கிடைக்கும் சொல்லுவோம், மரண தண்டனை உலகத்தில் உள்ள படிச்சு என்ன கிடைக்கணும், சரியா பார்த்தா நரகம் தான் கிடைக்கணும். ஆனா 99 கொலை செஞ்ச ஒரு ஆள் தெரிஞ்சுக்க எப்படி யோசிக்கிறார், 99 கொலை நல்லா உருவான என்னைய நான் மூத்தா போன என்ன ஹாலாத்து என்னை நல்லா தண்டிப்பான். ஒரு அறிஞர் கூட அறிஞர் சொன்னாரு, நான் 99 கொலை செஞ்சேன், 99 மன்னிப்பு உனக்கு அப்படின்றார். ஒரே வெட்டு 100 போச்சு. ஹதீஸ்ல வர செய்தி நான் சொல்றேன், முஸ்லீம்ல வர 100 கொலை செஞ்சதுக்கு ஒரு இதுக்கு மேல இந்த ஆளை திருந்தலன்றாரு. மறுபடியும் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு சும்மா இன்னும் கொலை செய்ய வேண்டாம் போனாரு, மனசு கேட்கல. இன்னொரு ஆள்கிட்ட போறாரு, ஒரு அறிஞர் விஷயத்தை சொல்றாரு, நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன், 99 கொலை செஞ்சுட்டேன். உடனே அந்த அறிஞர் சொல்றாரு, அல்லாவுக்கும் அவருடைய தௌபாவுக்கும் இடையிலே திரை ஊறுவதற்கு யார் இருக்கிறார்? நீங்க தௌபா செய்ய நினைக்கிறீங்க, திருத்தம் நினைக்கிறீங்க, அல்லாவுக்கும் உங்களுடைய தௌபாவுக்கும் இடையில யார் தேவைப்பட போறாங்க? ஆனால் ஒரு நிபந்தனை சொல்றாரு அந்த அறிஞர். என்ன நிபந்தனை? இந்த இடத்துல நீ இருக்க கூடாது, எங்க இருக்காது, எதுஹப் யாரின் கதாவு கதா, ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு நீ போ, பைன்னபிஹா உனாசுல், அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களோட சேர்ந்து நீ அல்லாஹ் வழிபடு. ஆனால் ஒரு தரஞ்சியில் ஆகுது, இந்த இடத்துக்கு திருப்பி வந்துடாது, இந்த ஊருக்கு வந்துடாது. அது என்ன விளங்குன்னு அந்த அதிசயம் பார்க்கும்போது, அந்த ஊர் தான் அவர் அவ்வளவு கொலை செய்ய வச்சுக்கிதோன்னு விளங்குது. ஏன்னா ஏன் திருப்பி வராங்கன்றார், பைன்னா அறுபது சூன்றார், இது ஒரு கெட்ட இடம், நீங்க இருந்ததால இவ்வளவு தப்பு செஞ்சீங்களா, திரும்பி வராது போகட்டுறாங்க. போய் இடையில மூத்தா போறார். இவருக்கு என்ன நடந்தது, கடைசியாக மன்னிப்புக்காக ரஹமத்துடைய மலக்குமார்கள் உசுர வாங்கினாங்கன்னு நீண்ட சம்பவம், அதை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டீங்க, திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்ப இது என்னது, அப்ப தௌபா என்பது மிக முக்கியமானது என்பதற்கு ஒரு பெரிய ஒரு அளவுகோலாக இருக்குது. அதே மாதிரி தௌபாவோட இன்னொரு 3 பேர் மன்னிக்கப்பட்டாங்க. காபூல் மாலிக் உங்களுக்கு தெரியும், தவறு செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் 50 நாள் அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. 50வது நாள் அல்லாஹ் அவங்களை மன்னிச்சாண்டதை பார்க்கிறோம். அது நீண்ட ஒரு சம்பவம். அல்லாஹ் என்ன சொல்றாண்டா, நீங்க தவறு செஞ்சிட்டீங்கன்றதுக்காக நீங்க கவலைப்படாது, தவறு செஞ்சிட்டீங்க, நடந்து போச்சு, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்துல நீங்க நம்பி கிளம்புறாங்க. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கின்றவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னது, தவறு செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், நீங்க கவலைப்படாது. அதுக்காக தவறே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கருத்து அல்ல. தவறு செஞ்சிட்டோம், எப்படி நம்ம திருந்தி நல்லவனா போறது, நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிறது மன்னிக்கப்படுமா? இதுக்கு தான் நிறைய பேர் கபருக்கு போறது, அவுலியாக்க கூப்பிடுறது. ஏன்? நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கிற அளவுக்கு நம்ம சின்ன முன்ன தவறு செய்யல, நம்ம செஞ்சுக்கிற கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்கிட்ட கேட்டு மன்னிக்கிறதுக்கு, அது மோதி நானவிட்ட போனாதான் இது நடக்கும். அவன் பேசணும் நம்மளை பத்தி, அப்படி வராங்க. இது பச்சை புலை. ஏன்? அல்லாஹ் கூப்பிடுறான், தங்களுக்கு தாங்களே அடியார்களே தீங்கிழைத்துக் கொண்டவர்களே நம்பி கிளங்காதீங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கிறான்டா. தாயை விட 99 மடங்கு இறக்கமுள்ள அல்லாஹ் இந்த உலகத்துல ஒன்னதான் கொடுத்தான், அது மோதி நம்மளுக்கு சேர்த்துட்டான். அந்த ஒண்ணுதான் எல்லாரும் கொடுக்கப்பட்டது.
உன்னை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு இருக்கிறாங்க 99 அவன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிப்பான். அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே நீங்க நம்பிக்கை வந்துடாங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படி நீங்க போய் யூசுப்பை தேடி பாருங்க, அப்படியே கிடைப்பாரு. ஏன்னா அவர் எங்க இருப்பாரு, இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலே அந்த அருளிலே நம்பிக்கை இழக்கிறவங்க காபிர்கள் தான் இழப்பாங்க. நீ நம்பிக்கை இழக்காம நீங்க தேடுங்கன்றாங்க. அப்ப இது என்னதை காட்டுது, நாங்க எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நம்பி அந்த அந்த பாவ முயற்சியில அல்லாஹ்வுடைய தௌபாவுல மன்னிப்புல ஒரு நாள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு பில்-லைலி லியதூப முஸீஉன் நஹார். இரவிலே தன்னுடைய கையை நீட்டுகிறான், பகலிலே தவறு செய்தவன் தௌபா செய்வதற்காக. வயப்சுத்து யதஹு பில்-லைலி பின்-நஹாரி, பகலிலே கையை நீட்டுறான், லியதூப முஸீஉல் லைல், இரவிலே தவறு செய்தவன் திருந்துவதற்காக. 27 கிழமை சொல்றாங்க ரசூலுல்லாஹ், பகல்ல கையை நீட்டி நிற்கிறான். 27 கிழமை பகல்ல வருமா? ஏன் இரவுல தப்பு செஞ்சவன் திருந்தி வார்த்தையா? இரவுல அல்லாஹ் கையை நீட்டுறான், பகல்ல தப்பு செஞ்சவன் திருந்தி வார்த்தைக்கார சொல்றாங்க. அப்ப தௌபா என்பது நீங்க தப்பு செஞ்ச உடனே உணர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை என்பதை இதுல இருந்து நீங்க பார்க்கலாம். அந்த தௌபா யாருக்கு அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், சிலருக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, சிலருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னம தௌபத்துல் அலல்லதீன அலல்லாஹி, ஒரு தௌபா மன்னிப்பு யார் மீது அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் என்றால், லில்லதீன யஅமலூன ஸூ, சில பேர் தவறை செய்கிறார்கள் பிஜஹாலத்தில், விளங்காம தவறு செய்கிறாங்க, விளங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இடுமுக்கு புடிவாத்துக்கு. ஏன்னா வல்லதீன வலம் யுஸ்ரு அலாமா ஃபாலு வஹும் யஅலமூன், மூமின்களை பொறுத்தவரையும் தெரிந்து கொண்டே ஒரு தவறிலே பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க, குர்ஆன் சொல்லிக்காட்டு. அப்ப தவற பிடிவாதமா தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையா பகிரங்கமா செய்யற தவறு அல்ல. அல்லாஹ் எந்த தவறை தௌபாவை ஏற்றுக்கொள்றான்னு சொன்னால், யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தில், தெரியாமல் ஜகாலத்தில் விளங்காம அறிவீனமாக ஒரு தவறை ஒருவர் செய்துவிட்டு சும்மா எத்தூபும் அவர்கள் தௌபா செய்தால் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்கள் மேல் அல்லாஹ் தௌபாவை என்ன செய்றான், அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். வகானல்லாஹு அலீமன் ஹகீமா, அல்லாஹ் அறிந்தவன் ஞானமுள்ளவனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத், எவர்கள் தவறுகளை செய்கிறார்களோ ஹத்தா இதா ஹதரா அலஹுல் மௌத், மௌத் அவர்களை நெருங்குகிற போது காலை துபுத்துல் ஆன், நான் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்ய விட போறேன், மன்னிக்க மாட்டாங்க. எப்படி சொல்றான், அல்ல பாவம் என்று தெரிந்து கொண்டு, யாரு தெரிந்து கொண்டே பாவத்தை செய்து கொண்டு ஹத்தா இதா ஹதரா அலஹுல் மௌத், அவர்களிடம் மௌத் வந்த பிறகு காலை துபுத்துல் ஆன், நான் இப்போது திரும்பி தௌபா கேட்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், நிராகரித்த நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவர்களுக்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலாயிக்க அகத்தத்தினாலும் அதாபன், அது அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அப்ப எனவே தௌபா என்பது மனிதன் செய்கிற தவறுகளுக்காக அவன் எப்ப தவற உணர்றானோ உடனே தௌபா கேட்கணும். இதுக்கு டேட் வச்சுக்கிட்டு நாள் வச்சுக்கிட்டு வாரக்கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்தனா 27 ரமலான், இந்த ஒரு கதை இல்லை. தௌபா எப்போ மனுஷனுக்கு தவறுன்னு தெரியுதோ அப்ப எல்லாம் இந்த தௌபாவை செய்யும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அதாவது வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அல்லாஹ்விடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், தௌபா செய்கிறேன், ஒரு நாளைக்கு அக்ஸர மின் 70 மர்ரா, 70 முறைக்கு மேலாக, இன்னொரு இடத்துல 100 முறை வருது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. அன்ன ரஜுலன் கால வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹ் லி ஃபுலானி, அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருவர் இன்னொருவருக்கு சொல்றார். வைனல்லாஹ தஆலா கது மன் தல்லதி யஅதலி அலைய அல்லாஹ் அக்ஃபிர் லி ஃபுலானி ஃபஇன்னி கது கஃபர்து லி ஃபுலானி. அதாவது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு ஆளை பார்த்து இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படி சொல்ற உரிமை நமக்கு இல்லை. எப்படி சொல்லக்கூடாது, இவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த மன்னிப்புன்றது அல்லாஹ் தனிப்பெரும் கிருபை. அவன் யாரை மன்னிப்பான் யாரை தண்டிப்பான்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இவங்க நீ நான் சொன்னா உன்னையும் உன்னுடைய தாய் மேரியையும் 2 கடவுளா வணங்க சொல்லி சொன்னியான்னு கேட்கறாங்க. நான் எங்க சொன்னேன், நான் சொன்னாதான் உனக்கு தெரிஞ்சுக்குமே, நான் சொன்னேன் எனக்கு உனக்கு தெரியாம எனக்கு சொல்லலுமா, சொல்ல இல்லாது, நான் சொல்லிதான் உனக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. நீ இவர்களை தண்டிப்பதாக இருந்தால் நீ தான் பெரியவன், நீ மன்னிக்கிறதா இருந்தா நீ யாருக்கும்
அந்த அந்த சாய்ஸ் அல்லாஹ் விட்டாங்க. நீ தண்டின்னு சொல்லவும் இல்லை, மன்னின்னு சொல்லவும் இல்லை. நீ உங்களை தண்டிக்கிறதா இருந்தாலும் சரி, மன்னிக்கிறதா இருந்தாலும் சரி, நீ தண்டிச்சாலும் நீ ரப்பு தான், நீ மன்னிச்சாலும் நீ இறக்கக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன விளங்கு இல்ல, ஒருத்தனை தண்டிக்கிறதோ ஒருத்தனை மன்னிக்கிறதோ அல்லாத வேலை. இன்னொரு ஆள் குட்டிப்பட்டவனுக்கு அல்லா மன்னிப்பானா, சொர்க்கத்துக்கு அனுப்புவானா, இது சொல்லக்கூடாது. யாரையும் சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு சம்பவம் வருது. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. ஏன்னா சண்டை பிடிச்சிருக்கும் போது ஒரு ஆள் சத்தியம் பண்றார், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரப்பா நல்லதை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியது யாருன்னு கேட்கிறாங்க. நீங்க சொல்றீங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம், மன்னிப்பு நல்லது. நீங்க நல்லதை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்களப்பா. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இதை பார்க்கலாம். அப்ப இந்த மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இன்னும் சொல்றா, இந்த மன்னிப்பு அல்லாஹ் வச்சுக்கிறது மனிதனுக்கு பெரிய பாதுகாப்பு. இந்த மன்னிப்பு மட்டும் வைக்கலன்னு வைங்க, மனிதன் செய்கிற குற்றங்களுக்காக உடனுக்குடன் தண்டிப்பது என்று அல்லாஹ்வுடைய நியதி இருக்குமா இருந்தால் மாத்தரக்காலிகா மிந்தாபத்து, இந்த பூமியில எந்த ஒரு உசுரும் எல்லாத்தையும் அல்லாஹ் செய்வான், அழித்திருப்பான் என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் மன்னிப்பு வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் இறக்கத்துல பெரிய கட்டம். ஃபிரௌன் கூட கடைசி நேரத்துல கேட்டதெல்லாம் மன்னிப்பு அடைக்கிறது. அவன் கொஞ்சம் முந்தினானா மன்னிச்சு பாருங்க, கடைசி அழியும் போது மன்னிப்பு, சாவும் போது கேட்கலாம் நான் இப்ப ஈமான் கொள்றேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள. அவ அல்லாஹ் மன்னிப்பு எப்போ, இன்னல்லாஹ் லா யதூபு தௌபத மா லம் யுகர்ரு, தொண்டை குழியில உசுறு வரும் வரையும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஏன்? அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச பெரிய கிஃப்ட் பாருங்க. அல்லாஹ் சும்மா சரி ஒரு 40 வயசோட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வச்சிருந்தா, அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருந்தா, லிமிட் எல்லாம் வைக்கல. மௌத்தா போறதுக்கு முன்பு நீங்க என்ன செய்யுங்க, பாவத்திலிருந்து நிரபராதையாக. மனிதன் வகையில் நம்ம நிறைய தப்பு செஞ்சுக்கலாம், தவறு செஞ்சுக்கலாம். நிரபராதி தாவாவை காப்பாற்றுறதுக்காக நீங்க வாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க தவறு செஞ்சிருந்தால், கடந்த காலத்துல பாவம் செஞ்சிருந்தால், மனிதன் வகையில உணர்வு ரீதியாக, பேச்சு ரீதியாக, நடத்த ரீதியாக ஏதாவது செஞ்சிருந்தால் இதெல்லாம் தூக்கி வீசி போடு. அல்லாஹ்வின் பக்கம் வீடு. இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு முன்வாங்க. இந்த தீனை சரியான முறையில மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தெளிவான முறையில, நல்ல அழகான முறையில, நல்ல உபதேசம் செய்யக்கூடிய முறையில, மக்கள் விரும்பக்கூடிய நல்ல அணுகுமுறையில இந்த தாவாவை மக்களுக்கு முன்வைப்போம். சத்தியத்தை மறைக்காம தெளிவாக உண்மையை சொல்லக்கூடியவர்களாக நாங்க மாறும். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்நாஹு மினல் பையினாத்தி வல் ஹுதா, எவர்கள் நாம் இறக்கிய நேர்வழியையும் நாம் இறக்கிய தெளிவையும் மனிதர்களுக்கு மத்தியிலே மறைக்கிறார்களோ, மின் பாதிமா பையனாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்தில் நாம் தெளிவுபடுத்தியதை யார் மறைக்கிறார்களோ உலாயிக யல்அனுஹுல்லாஹ் வ யல்அனுஹுல் லாயின், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கக்கூடிய சாபம் என்றவர்களும் சபிக்கிறார்கள். இல்லல்லதீன தாபு, எவர்கள் தௌபா செய்து வஸ்லஹு, தங்களை திருத்திக் கொண்டு, அவர்கள் திருத்திக் கொண்டால் தாங்கள் செய்த தவறை மக்களுக்கு தெளிவாக அவர்கள் எடுத்துச் சொன்னால் அதூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னிக்கிறேன். வஅன தவ்வாபுர் ரஹீம், நான் மன்னிக்கின்றவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுதான் தௌபாவுடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம். சுருக்கமான நேரத்தில் சொல்லுவதற்காக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு கேட்டாமல் செய்யக்கூடியவனாக. ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், சின்ன பதில் சொன்னாங்க. நான் அவருக்கு சொன்னேன், இந்த பெண்களுக்கு பொதுவாக இந்த மேலதிக உதிரி போக்கு, அதாவது சொல்லுவாங்க, அதாவது மாதவிடாயுடைய காலம் சில பேருக்கு 3 நாள் 5 நாள் 7 நாள், இன்னும் சில பேருக்கு 8 நாள், பல பெண்களை பொறுத்து ஒரு அவங்க உடல் ரீதியில வித்தியாசப்படும். இதை தாண்டி கொஞ்சம் பேருக்கு அந்த பழமையா 7 நாளோ இல்லாட்டி 5 நாளோ இல்லாட்டி 3 நாளோ மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை தாண்டி என்ன செய்வாங்க, 2 கிழமையெல்லாம் போகும். இதுக்கு சொல்லுவாங்க மேலதிக உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு நோய். இது இந்த நிலையில் உள்ளவங்க நோம்பு முடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. இந்த நிலையில் உள்ளவங்க நோம்பு முடிக்கலாம், தொழவும் செய்யலாம். தொழுகைக்கு ஒரு மெத்தடி தொடர்ந்து இந்த ரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாது, அந்த டைம்களுக்கு எல்லாம் தொழுவுன்னா பெரிய கஷ்டம், குளிக்கிறது அதெல்லாம் பிரச்சனை ஆகிக்கும். அவங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை காட்டுறாங்க. அதாவது அவங்க தங்களை துப்புரவு செஞ்சுக்கிட்டு குளிச்சுட்டோ இல்லாட்டி தங்களை துப்புரவு செஞ்சு உதவு செய்து கொண்டு இப்போ லொஹரையும் அசரையும் எடுத்துக்கணும். லொஹருடைய கடைசி நேரத்தில் லொஹரையும், அசருடைய ஆரம்ப நேரத்தில் அசரையும், ஒரே நேரத்தில் 2 நேரம் தான் அந்த ஒரே சந்தர்ப்பம். உதாரணமா 3:30 பாருங்க, இவன் ஒரு 3:15 என்ன செய்யுது, அசர் லொஹர தொழுது. அப்ப தொழுது முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துல என்ன செய்யும், அசருடைய நேரம். அந்த மாதிரி தொழுகை இவங்களுக்கு என்ன செய்யலாம், சேர்த்து தொழுவதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இது பெண்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்ற வகையில் இதை நான் ஞாபகப்படுத்தேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 5 எத்தனை வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் وأقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروه إنه هو الغفور. சரி, இப்போ நாளைக்கு ஃபண்ட் ரைசிங், அதாவது ஒரு 3 நாள் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கப்படுது. இதில் போட்டி போடுறது நல்லா இருக்கும், நல்ல விஷயம். நாளைக்கு 3 வேலைக்கு
2 பேர் இருக்காங்க. 2 பேர் வேணுமா இல்லை 2 பேர் குறைவு? 5 பேர் தேவை. 5 பேர் வேணுமா? யார் பண்ணுறீங்க? ஷியாம் தம்பி. வேற யாரு? கொஞ்சம் நல்லா சொல்லுவோம். லாஸ்ட் மூமெண்ட்லயாவது நமக்கு நன்மை கிடைக்கும். ரெண்டு பேர் இருக்கிறாங்க. 2 பேர் யாரு? ஷியாம் பிரதர், ரீசா பிரதர், சியாம் பிரதரும் ரீசா பிரதரும் இருக்கிறாங்க. மாயி. மாயி பிரதர் 3. ஜேனிஸ் பிரதர். ஜேனிஸ் பிரதர் 4. 2 டக்கு வாங்க. 3 பேர். ராமன் சொல்லலையா? அவர் சொல்லட்டும். நாமளே கேட்க. அப்துல் ரஹ்மான் கண்டிப்பா அவர் பாவமாடா தொடர்ந்து ரொம்ப அவர் டயர்ட் ஆகிறார். எனக்குன்னா அவர் நிப்பாட்டி வேற போனால் தான் நல்லது. தொடர்ந்து அப்படி ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்படுவார். இன்னைக்கு போனதா ரொம்ப இது நல்லா அவருக்காக வாட்சிங்களா? போட்டதில்லை. நீ ஆட்கள் இல்லாத ஓகே, என்றாலும் நம்மளும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது.